சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும், இதய துடிப்பு சீராக இருக்கும், ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும், இளமையோடு சுறுசுறுப்பாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்களுக்கு அந்த உயிர் ஆற்றல் கரெக்டாக இருக்கும், பெண்களுக்கும் அந்த உயிர் சக்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடியது. கருப்பை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது சற்று ஒரு உயர்நிலை ஆசனம். இப்போ இந்த காலை மட்டும் ரைஸ் பண்ண பாருங்க. மெதுவாக இதில் பேலன்ஸ் பார்த்துக்கிடணும். ஒரு 10 செகண்ட் காலை மெதுவாக சேர்த்துக்கிட்டு, இப்போ ஒரு கால் இந்த மாதிரி, அடுத்த கால் இந்த மாதிரி, ஒரு 10 செகண்ட். இந்த கோடைக்கால விடுமுறையில் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆசனங்களை அழகாக பயிற்றுவீங்க, மிக நல்ல பலன் கிடைக்கும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் வணக்கம். நேயர்களே, உடலினை உறுதி செய்வோம். அதற்கு யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம் ஒரு பக்கபலமாக மாமுனி பதஞ்சலி மகரிஷி அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக நமக்கு அளித்துள்ளார். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சர்வ அங்க ஆசனம், அதான் சர்வாங்க ஆசனம். உடலில் இருக்கக்கூடிய சர்வ அங்கங்களுக்கும் நல்ல பிராண ஆற்றலை, சக்தியை கொடுக்கக்கூடியது, இளமையை கொடுக்கக்கூடியது, சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. தைராய்டு, பேராதைராய்டு நன்றாக இயங்கும், சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும், இதய துடிப்பு சீராக இருக்கும், ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும், இளமையோடு சுறுசுறுப்பாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்களுக்கு அந்த உயிர் ஆற்றல் கரெக்டாக இருக்கும், பெண்களுக்கும் அந்த உயிர் சக்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடியது. கருப்பை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். இது சற்று ஒரு உயர்நிலை ஆசனம். பள்ளி மாணவர்கள் அழகாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சற்று வயதானவர்கள், அது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், ப்ரெஷர் உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இந்த கோடைக்கால விடுமுறையில் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆசனங்களை அழகாக பயிற்றுவீங்க, மிக நல்ல பலன் கிடைக்கும். இந்த சர்வாங்காசனம் செய்து முடித்தோம்னா சில ஆசனங்களுக்கு இமிடியேட்டாக ஒரு மாற்று ஆசனம் பண்ணணும். அந்த வகையில் இந்த ஆசனம் முடித்ததுக்கப்புறம் மச்சாசனம், அந்த மச்சாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தைராய்டு மிக நன்றாக இயங்கும். உடலில் உடல் பருமன், ஒபிசிட்டி அதெல்லாம் வராமல் பாதுகாக்கக்கூடியது. அதனை தொடர்ந்து எளிமையான முத்திரைகள், ஒரு தியானம் பண்ண போகிறோம். வயதானவர்கள் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, தியானம் பயிற்சி பண்ணிக்கோங்க. இது இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த சர்வாங்காசன நிலைகள் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை முதல்ல நேரப்படுத்திக்கிடுறேன். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை பேலன்ஸில் தான் நிற்கிறேன். நார்மல் பிரீத்திங். முதல்ல பயிற்சி பண்ணுறவங்க 10 செகண்ட் இருங்க. தொடர்ந்து உங்களால் 15 20 30 செகண்ட் வரைக்கும் இருந்தால் போகிறோம். இந்த பயிற்சி முடித்து வரும்பொழுது மெதுவாக காலை அந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்லோவாக கொண்டாங்க. 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வாங்காசனம் நல்லா வந்ததுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன டெக்னிக், சர்வாங்காசனம் நிலைகள் பார்க்க போகிறோம். இப்போ மீண்டும் சர்வாங்காசனம் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். கை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிடுறேன். முதல்ல கால் இந்த மாதிரி நல்லா பின்னாடி கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டு இந்த கையை அப்படி பிடிச்சோங்க. பிடிச்சிக்கிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பார்த்துக்கிடணும். மெதுவாக இந்த 2 கைகள்னால முட்டிகளில் மெதுவாக அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் இருங்க, 20 செகண்ட் இருங்க. இப்போ இந்த காலை மட்டும் ரைஸ் பண்ண பாருங்க. மெதுவாக இதில் பேலன்ஸ் பார்த்துக்கிடணும். ஒரு 10 செகண்ட் காலை மெதுவாக சேர்த்துக்கிட்டு, இப்போ ஒரு கால் இந்த மாதிரி, அடுத்த கால் இந்த மாதிரி, ஒரு 10 செகண்ட். திருப்பியும் சர்வாங்காசனம். கீழே வரும்பொழுது மெதுவாக காலை இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு, மெதுவாக இடுப்பு கீழே கொண்டு வந்துட்டு காலை கீழே போட்டுக்கோங்க. இந்த ஆசனம் பண்ணி முடிச்ச உடனே மச்சாசனம் படுத்துக்கோங்க.
தலையை நல்லா அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத். மீண்டும் ஒரு முறை பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த சர்வாங்காசனம் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சாந்தி ஆசனம் இந்த மாதிரி போட்டு தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்வாங்காசனம் மச்சாசனம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு நிமிடம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ சுகாசனத்தில் ஆதி முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு முத்திரை முகுள முத்திரை பண்ண போறோம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஒரு சின்ன நாடி சுத்தி பண்ண போறோம். இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்ல மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க. ஒரு 10 டைம்ஸ். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். அப்படி மாற்றிக்கோங்க. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மோதிர வரல்னால வலதிலே மூச்சை உள்ளெழுத்து வலதிலே மூச்சை வெளிய விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை. இப்போ இடதில் எழுத்து வலது. இந்த மாதிரி 10 முறை நிதானமா மாற்றிக்கோங்க. வலதில் எழுத்து இடது. பத்து முறை. மூச்சு உள்ள எடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ள போய்க்கிடணும். இதை முடிச்சுட்டு ஒரு சின்ன தியான முத்திரை கண்ண முடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனது முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, மூலாதார மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் இன்றைக்கு பார்த்த சர்வாங்காசனம் வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க, ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்களாம் பயிற்சிக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இது மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க மிக அழகாக பொறுமையாக நிதானமாக பயிற்சி பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி அவ்வளோ அற்புத பலனை கொடுக்கும். வயதானவர்கள் அதற்கப்புறம் நம்ம செய்த முத்திரைகள்
நாடி சுத்தி, தியானம், அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோடைக்கால விடுமுறைகளில் பள்ளி மாணவர்கள், மாணவிகள் இந்த சர்வாங்காசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களது வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.